மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார், இரண்டாவது முறையாக மத்திய பிரதேசத்திலிருந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்குது, எப்படி இருக்கு? மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அவர்களுடைய அமைச்சரவையில் வேலை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். தமிழகத்திலிருந்து 2019 பாராளுமன்ற உறுப்பினர் யாரும் ஜெயிக்காத நேரத்தில் கூட, அதே நேரத்தில் நான் அங்கே தாராபுரம் தேர்தலில் சொற்ப வாக்குகளில் வெற்றி வாய்ப்பை இழந்த நேரத்தில் தமிழ்நாட்டிற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், தமிழகத்தினுடைய பிரதிநிதிகள் இங்கு வர வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மத்திய பிரதேசத்திலிருந்து நம்ம ராஜ்யசபா உறுப்பினர் கொடுத்து தமிழர் ஒருவரை இங்கு ராஜ்யசபா உறுப்பினராக்கி அமைச்சராகவும் ஆக்கியிருக்கிறார்கள். இப்பொழுது இரண்டாவது முறையாக நமக்கு அங்கிருந்து ராஜ்யசபா தேர்ந்தெடுப்பதற்கு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும், மரியாதைக்குரிய தேசிய தலைவர் திரு நட்டாஜி அவர்களும், உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்களும், மரியாதைக்குரிய திரு சந்தோஷ்ஜி அவர்களும் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதேபோல மத்திய பிரதேச முதலமைச்சர் அவர்களும், அங்கிருக்கிற முன்னாள் முதலமைச்சர் அவர்களும் நமக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்து தமிழ்நாட்டிற்கு ஒரு பிரதிநிதித்துவம் தர வேண்டும். மத்திய பிரதேசத்துக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தம் இருக்கிறது. ஏற்கனவே நம்மளுடைய திருநாவுக்கரசர் அவர்கள் மத்திய பிரதேசத்திலிருந்து தான் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தார்கள். ஏற்கனவே நம்மளுடைய திரு இல கணேசன்ஜி அவர்கள் மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தார்கள். எனக்கும் போன முறை ஒரு வாய்ப்பு, இப்போ இரண்டாவது முறையாக அங்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய பிரதேசத்துக்கும் தமிழகத்திற்கும் இடையில ஒரு நல்ல உறவு இருந்து கொண்டிருக்கிறது. மத்திய பிரதேச மக்கள் தமிழர்களை வரவேற்கும் விதமாக நமக்கு மீண்டும் ஒரு முறை அங்கிருந்து வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். சார், இதுல டிஆர் பாலுடைய கருத்து, மக்களவையில் அவர் கூறிய அன்பிட் அப்படின்ற ஒரு கருத்துக்கு இது ஒரு தக்க பதிலடியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா இந்த அறிவிப்பு? இது நிச்சயமா மக்கள் அவருக்கான பதில் கொடுத்திருக்கிறார்கள், எங்கள் கட்சி அதுக்கான பதிலை கொடுத்திருக்கிறார்களாக தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். மக்களவை தேர்தலுக்கான அறிவிப்பு இன்னும் ஒரு சில வாரங்கள்ல வெளியாகும் இருக்கிற நிலையில் கூட்டணி இன்னும் தமிழகத்தில் முடிவாகவில்லை. அது தொடர்பான ஆலோசனைகள் வரும் 16ஆம் தேதி இங்க டெல்லியில் நடக்கிறதாகவும் கூறியிருக்கிறாங்க. சோ அந்த விவகாரத்துல என்ன முடிவெடுக்குவது? அதிமுக கூட்டணி இல்லை அப்படின்றதால பாஜகவிற்கு அது ஒரு தோல்வியை தரும் தமிழ்நாட்டில்? கூட்டணிகளை பொறுத்தளவுக்கு பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திலுமே எங்களுடைய தேசிய தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலுமே கூட்டணியை இறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல தமிழகத்திலும் கூடி சீக்கிரம் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்கி நல்லபடியாக கூட்டணி முடிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை 40 இடங்களிலும் தோற்கடித்து எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பாண்டிச்சேரி முதற்கொண்டு 40 இடங்களிலும் வெற்றி பெற்று இங்க வருவோம். இந்த இதுல சமீபத்தில் இப்ப தமிழ்நாடு அசம்பிளியுடைய நடைமுறைகள் போய்கிட்டு இருக்கு. ஆளுநருடைய அந்த கருத்தும் சபாநாயகனுடைய கருத்தும் கடும் சர்ச்சையை தமிழ்நாட்டில் எழுப்பி இருக்கு. சோ அந்த விவகாரத்தில் உங்களுடைய கருத்து என்ன? தேசிய கீதம் என்பது இந்த நாட்டினுடைய உயிர். அப்படிப்பட்ட தேசிய கீதத்தை கவர்னர் அவருடைய மரபுபடி அவருடைய பேச்சு முடிஞ்சோடனே இசைக்க வேண்டும் என்று பல முறை சொல்லியிருக்கிறார். அன்றைக்கும் சொல்லியிருக்கிறார். அவர்கள் அதை கேட்கவில்லை. அதனால அவர் தன்னுடைய உரையில அவர் தன்னுடைய உரையை முடிச்சுட்டு வந்துட்டார். தன்னுடைய உரையினுடைய சாராம்சம் பூரா பொய்யான சாராம்சமாக அரசாங்கம் எழுதி கொடுத்தது. அதனால என்னுடைய மனசாட்சிக்கு ஒத்துக்கல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு அதுக்கு ஒத்துக்கல, அதனால நான் அதை படிக்கலன்னு அவர் சொல்லியிருக்கிறது வரவேற்கத்தக்கது. ஆளுநரை நீக்கணும், இவர் தகுதியற்றவர் என்ற ஒரு கருத்தையும் தமிழ்நாடு அரசாங்கம் முன்வைச்சிருக்கு. முதல்வர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு மூத்த திமுக தலைவர்களும் தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த ஒரு கோரிக்கை என்பது தமிழ்நாட்டில இருந்து வந்துகிட்டே இருக்குல்ல. திமுக எல்லாருமே தகுதியற்றவர்கள் தான் சொல்லுவாங்க. அது டிஆர் பாலு ஆகட்டும், அவரை எதிர்த்து கேள்வி கேட்டா பொய்யா சொல்லுவாங்க. அது ஏயா பொய் சொல்றேன்னா நீ அன்ஃபிட்டும்பாங்க. இங்கேயும் சட்டசபையிலும் பொய்யா சொல்லுவாங்க. அந்த பொய்யை ஏன்பா பொய் சொல்றேன்னு சொன்னா உடனே அன்ஃபிட்டும்பாங்க. இது திமுகவினுடைய டிஎன்ஏவில் ஏற்கனவே ஊழல் தான் ஊறி போயிருந்தது. இப்போ அவர்களுடைய எதிர்த்து கேள்வி கேட்கிறவர்கள் தகுதியற்றவர்கள் என்று சொல்ற ஒரு புதிய ஜீனானது என்ன, அவங்க இதில் சொல்லுவாங்கல்ல, ஒரு குடும்பத்திலிருந்து தான் ஜீன் வரும்ல, அதனால ஒரு புதிய ஒரு முறை இது மாதிரி எதிர்கட்சிகளை தகுதி இல்லாதவர்கள் என்று சொல்லுகின்ற அந்த புதிய நடைமுறையும் அவர்களிடத்துல வந்திருக்கிறது. இறுதியான கேள்வி, இன்றைக்கு அசம்பிளியில ஒரே நாடு ஒரே தேர்தல் எதிர்த்து ஒரு தீர்மானத்தை தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கு. அதுல உங்களுடைய கருத்து என்ன? பல்வேறு கன்சல்டேஷன் மீட்டிங்கள் தற்பொழுது போயிட்டு இருக்கிற இந்த சூழல்ல இந்த ஒரு தீர்மானம் எந்த தாக்கத்தை அதை ஏற்படுத்தும்? எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்தாது. ஏன்னா இந்தியா முழுவதும் மக்கள் இடத்துல கருத்து கேட்கறாங்க, அது எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கருத்து கேட்கறாங்க, தேர்தல் ஆணையத்திட்ட கருத்து கேட்டு இருக்கிறார்கள், ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் கருத்து கேட்டு பல பேர் அதற்கு ஆதரவுகள் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால ஏதோ ஸ்டாலினுக்கு அது விருப்பம் இல்லைன்னா அது நடந்தேறாது கிடையாது. பொதுமக்கள் பெரும்பான்மையான மக்களினுடைய விருப்பம் அதுதான் இங்க நிறைவேறும். நன்றி. நன்றி. தமிழ்நாட்டிற்கான முக்கியத்துவத்தை அவருடைய இந்த தேர்தல் வேட்பாளர் அறிவிப்பு என்பது காட்டுகிறது என்ற ஒரு தகவலை தற்போது எல் முருகன் பங்கிருக்கார். நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சஞ்சீவ் வர்ணமுடன் டெல்லியிலிருந்து சுசித்ரா.